எத்தனை பேர் நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சாமி அழைக்கிற நாங்கெல்லாம் மனுஷரா தெரியலையா? எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆத்தா கோவில் வாசல்ல எதுக்கு சாமி கும்பிட போறோம்? சாமி கும்பிட போகும்போது சாமியை பார்க்கும்போது சிரிச்சுட்டா இருப்போமா? எல்லாம் கைதட்டி குழந்தை ஆண்கள் விசில் அடிச்சு சொல்லும் போது செய்யற காலம் இருக்காரு. ஆடி வந்த தெய்வம் கலாச்சாரம் சாமி வரவங்களை யாரும் இங்க பிடிச்சி உட்கார வச்சானுங்க. ஏன்னா சாமி வரவங்களுக்கு பிடிச்சி உட்கார வச்சா தன்னோட பாவ முனியை உங்களை சேர்த்து விடும். அதனாலே பாவ முனியத்துக்கு ஆளாக வேண்டாம் கேட்டுக்கொண்டு சாமி பார்த்துருக்க தாயி உமைகளை ஓடிவா தாயி ஆடி வர வேணுமா தாயே அந்த சின்னஞ்சிறு தாயே நீ ஆடி வர வேணுமம்மா ஜோர கைது குலோபுரதாய்
காமாட்சி அம்மனுக்கு குலவு போடுங்க எல்லாரும். ஒவ்வொரு கரகம் இறங்கும் போது குலவு போடுங்க, கேட்டுட்டுங்க. இப்படி இறங்கினா தான் எல்லாரும் மக்களுக்கு தெரியும். இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரிட கரகம். திருவப்பூர் எல்லாகிலே அம்மா முடிகொண்ட முத்துமாரி முத்துமாரி. திருவப்பூர் எல்லாகிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. குலவு போடு. இப்பொழுது மூன்றாவது கரகம் தாயாகட்டவள் கொன்னையூர் முத்துமாரிட கரை இறங்க போகின்றது. கொன்னையூர் எல்லையில தாயே காவல் கொன்னையூர் எல்லையில தாயே. இப்பொழுது நான்காவது கரகம் இருந்திரபட்டு முத்துமாரிட கரகம். சதையம்மா பார்க்கக்கூடிய தாயாகட்டவள் இருந்திரபட்டு முத்துமாரிட கரகம். இருந்திரபட்டு எல்லாகிலே அம்மா குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி. இருந்திரபட்டு இப்பொழுது ஐந்தாவது கரகம் நம்ம ஊர் மந்தையில கணிகையில் சின்ன குழந்தைகள் நிறைய பேர் தமிழ்ல சாமி வந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் கைகட்டி ஆரவாரம் செய்யலாம். இந்த 3 தாய் அக்கா தங்கை 3 பேரும் எல்லாம் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அருமையான விஷயம். அருள் சக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. அப்படியே எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். அப்படியே எல்லாம் எந்திரி, அப்படியே ஜோர் எல்லாருமே எல்லாரும் பக்கத்துல. சிறியவர்கள் பெரியவர்கள் யாருமே தாய்மார்கள் அங்கிட்டு தனியா நிக்க வேண்டாம். அப்படியே முன்னாடி வா சாமி. இந்த 3 சாமி முன்னாடி வா. இந்த ராமேஸ்வரத்துக்கு அங்கிட்டு இருக்கீங்களே தனுஷ் கோடிக்காரதெல்லாம் எந்திரிக்க வேண்டாம். இப்பொழுது ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. 7 கரகமும் ஒரு கரகமாக ஆடப்பட்டது. 7 தெய்வமாக விட்டது எப்படி என்றால் 5 கரகமாக விட்டது. 5 ஒரு முத்துமாரி ஒரே மாவட்டத்தில் ஒரு எல்லையில் ஆடக்கூடிய தாயா பெற்றவள் 5 முத்துமாரியும். இந்த கண்ணபுரமும் சமயபுரமும் ஒரே இடத்திலே வேறு மாவட்டம் என்றால் திருச்சி மாவட்டத்திலே கொள்கை காவலில் அமரக்கூடிய தாயா பெற்றவள் 1000 கண்ணுரையால் சாந்தா சமயபுரம் சாலித்தா கண்ணபுரம் சொல்லக்கூடிய அந்த கண்ணபுரத்து முத்துமாரி சமயபுரத்து முத்துமாரி இந்த மக்களை காக்க வேண்டும். தாய் விடு சார் கொஞ்ச நேரம் பின்னாடி அந்த அக்காதங்க 2 பேரும் ஆடக்கூடிய காட்சி கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. ஆடத்தை 2 பேரும் இருவரும் இந்த கண்ணபுரத்தாலும் சமயபுரத்தாலும் எப்படி ஆங்காரமா ஆடி ஆமா ஒருத்தவரும் ஒரு விதமா ஆடுவா. தாய் மனசுல எப்படி ஆடி வருவா. கொஞ்சம் அம்மா முத்துமாரி எங்க அழகே முத்துமாரி. அம்மா முத்துமாரி எங்க அழகே முத்துமாரி. ஆடமாடி வர எங்க சமயபுரத்து முத்துமாரி. சமயபுரத்து முத்துமாரி தாய் மனசுக்குள்ள
பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளம் உள்ளம் காலுக்கு வெண்ணை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு வெண்ணை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பமார்கள் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கார்த்திகை மாதம் பாலைய வீட்டு நேர்த்தியாகவே விரதமிருந்து கார்த்திகை மாதம் பாளையணிந்து இசையாகவே திருவமிருந்து பார்த்தசாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தம்பிருந்து இருமுறை எடுத்து எரிமீறி வந்து வரமனதாகி பேட்டை சொல்லி அருமை நண்பரும் மாமரை தொழுது ஐயனை அருள்மலை ஏறிடுவான் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளனை ஏற்றம் ஏறும் போது ஹரிஹரன் மகனை துதித்துச் செல்வான் வழிகாட்டிடவே வந்திடுவான் அயுனான் போல ஏறி வந்திடுவான் ஏறி வந்திடுவார் பள்ளனை ஏற்றம் ஏறும் போது ஹரிஹரன் மகனை துதித்துச் செல்வான் வழிகாட்டிடவே வந்திடுவான் அயுனான் போல ஏறி வந்திடுவான் கரிமலை ஏற்றம் கடிதம் கடிதம் கருணை கடலை துணை வருவான் கரிமலை இறக்க வந்த உடனே திருநதி பம்பையில் தங்கிடுவான் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே தங்கை நதி போல் முன்னிய நதியாம் பம்பை நீராடே சங்கர மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் தங்கடமேற்றி ஏறிடுவார் தங்கை நதி போல் முன்னிய நதியாம் பம்பை நீராடே சங்கர மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றும் திருப்பாடலை மீட்டிடுவார் தாழமில்லாதவர்க்கு அருள்காவலனாய் இருப்பார் தேகபலந்தான் ஆதமழந்தான் தேகபலந்தான் ஆதமழந்தான் தேகபலந்தான் என்றாளவனும் தேகத்தை தந்திடுவார் பாதபலந்தான் என்றாளவனும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சபரி பீடமே வந்திடுவான் சபரி எண்ணெயை பணிந்திடுவான் சரபதியாளில் கன்னிமார்களும் கரத்தினை போற்றி வணங்கிடுவான் சபரிமலை தலை பெருகிடுவான் 18 படி மீது ஏறிடுவான் கதிகேன்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னை மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்போ சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம்
மையப்பா ஹலோ அமைந்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்டபுரம் அந்த கண்டபுரத்து எல்லையை விட்டு இரண்டமாரி கடித வர வேண்டுமணி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளம் தேவி செய்த குற்றோ எழுந்தடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளம் தேவி செய்த குற்றோ எழுந்தடி அச்சு குடை மாறி தத்தமரம் மாறி தத்தமிட வந்தோரை காட்டெனு சொன்னேரி பப்பை காரியே இந்த பப்பு ஏனடி அடி பப்பை காரியே இந்த பப்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி அடி சித்தம் தேனடி அடி முத்தாளம் தேவி செய்த குற்றோ எழுந்தடி பரகதாயதி வேலுக்கு தாயதி தேவரதம் ஏறி வந்து வீணையில் தீர்க்கணும் நாராயண தங்கச்சி கள்ளவத்து மாறி பரதம் ஏறி வந்து தாயை காக்கணும் பம்பளத்தோகே கலைய பரமாரியே இந்த மாதவம் ருதிகலைய மாறியே ஒரு மாளிகையே பணிகதவு திறக்க வேலையோ முத்து முத்து மாறி சித்து ஏனடி அறிவுத்தாளம் தேவி செய்த குற்றோ எழுந்தடி இலையிலே உடையடி வைகாத சடையடி தேவரதம் ஏறி வந்து வீணையில் தீர்க்கணும் வினையில் ஏறி வந்து வினையில் தீரடி அது தலைவாகினி ஆயிரங்கள் சூழினி சமிராணி வாசத்தோடு சங்கரை வாரணும் அது காமாட்சி தாயினி பெண்ணையா இது பாலப்படும் பாட்டை காப்பதனையா பாலயத்து ஆலயத்தின் வாசம் என்னையா அறிவுத்து முத்து மாறு சிவத்து அறிவுத்தாளம் தேவி செய்த குற்றோ எழுந்தடி அச்சு குடை மாறி தத்தமுரு மாறி தத்தமிட வந்தோரை காட்டெனு தேவி பப்பை காரியே இந்த வப்பு ஏனடி அடி பப்பை காரியே இந்த வப்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாளம் தேவி செய்த குற்றோ எழுந்தடி நல்ல பரதநாட்டியம் ஆடுறானே ஆமாம் நாட்டமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து பின்பு இந்த மூலகத்தில் மாட பிறப்பெடுத்து 7 நிலைக்கோட்டில் 7 தெய்வ சக்திகளாக மாறி பின்பு இடது மகன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு கையால் ஒரு சக்தியாக மாறி அரக்க குணம் பிடித்த மகிஷாசுர அரக்கனை அழித்து விட்டு கல்கட்ட இடமெல்லாம் கருமாறி அம்மனாகவும் ஆமா. மண்கட்ட இடமெல்லாம் மகமாயவன புத்து குலுங்கி இங்கு வரும் மக்களுக்கு வேண்டும் வரத்தினை வாரி வழங்கி விட்டு பின்பு கைலாயம் புறப்படுகிறேன் சென்று வருகிறேன் மயமுறை கொடுத்து இந்த நேரம் ஓடி வந்த மயமுறத்தை ஆத்தா உன்னருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாள் துன்பமுள்ள மனதில் ஆத்தா உன்னருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாள் துன்பமுள்ள மனதில் ஆத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
அருமையான ஒளிபெருக்கி சரி அருமையான பக்கமெல்லாம் சேராம சேர்ந்திருக்கிறான் கூடாம கூடி இருக்கிறான். ஓஹோ இருந்தாலும் போன வருஷம் வரும்போது இந்த கிடத்துல எல்லாம் பொட்டலே பார்க்கல. அத்தனை கூட்டம் இருந்துச்சு. இன்னும் பாதி பேர் நிக்கல. பேசாம இருக்கியா நின்னு பாக்குற உட்கார்றத கூட இடம் இல்லாம இருந்துச்சு கூட்டம். பாதி பேர் இன்னைக்கு வீட்லயே லீவ் எடுத்துட்டு வீட்லயே தூங்கிட்டாங்க. பிறகு அப்படி இருந்தால் 30 தீபர்களுக்கும் 40 கிணக்கிற சீமார்களுக்கு முந்தி பிறந்த தொந்தி கணபதி மூத்த கடவுள் அப்படியேப்பட்ட விநாயக பெருமான வடகணமா பிள்ளையார சொல்லி போடி செயலிலிருந்து தொடர்ந்து சொல்லி இருக்கிறாங்க. சொல்லிருக்கிறேங்க போயிடுவோமா? ஹலோ ஹலோ போயிடுவோமா? முந்தி முந்தி விநாயகனே முந்தி விநாயகனே 30 கோடி தேவர்களே 30 கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டி வசிக்கு விநாயகா பிள்ளையார் வட்டில் வசிக்கும் என்னாகிய முத்தாரம்மா முத்தாரமா அடி மாற்றெடுத்து தரு என்னாகிய ஒற்றையம்மா அடி உன்னை எண்ணி பாமரன்னா பாமரன்னா இன்னைக்கு ஆட்டா ஆட வந்தேன் ஆட வந்தேன் பாக்கு வெத்தன மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் அப்படி பாக்கி வத்தல மாத்தணும் நம்ம பார்வதிய பார்க்கணும் மாட்டு சவக்க போடணும் நாளுகளை பேசணும் அடி ஏந்தி உள்ளே அம்மா அடி ஏந்தி உள்ளே உனக்கு சம்மதமா என் கூட வந்து சிறந்த கிட்டா ஒரு வட்டமா இந்த மாமனுக்கு ஆசை வந்திரமா நம்ம மாட்ட வட்டி சிறு ஒன்னே போக வந்திரமா பாக்கு வத்தல மாத்தணும்
பாக்கு வத்தல பார்க்கணும் நம்ம பார்வதிய பார்க்கணும் அடி நாக்கு சவக்க போடணும் நாலு கிழமை பேசணும் அடி ஏண்டி உள்ள உனக்கு அம்மா என் கூட வந்து இந்த கட்டா ஒரு இந்த மாமனுக்கு ஆசை வந்துடுமா அடக்க வந்து சேர ஒண்ணே வேக வந்துடுமா இருதட்டாலும் சரி என்ப கொண்ட பெரிய ஒளி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நன்மை தாய்மார்களை அண்ணே விளக்கம் அன்பான வேண்டுகோள் ஒரு 10 டீ மேடை கொண்டு கொடுங்கண்ணே ஆனா நான் இங்க வெளியில வந்துட்டேன் உள்ள போனதே டீ குடிக்க முடியும் உங்களுக்கா இந்த சொல்லியிருக்கேன் கொண்டு வருவாங்க பேரன்பு கொண்ட பெரிய ஒளி பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய இடதுமை தாய்மார்களை விளக்கமிட்ட அல்வர்களே இடமை கண்ணியம் சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களை பெற்றதுக்கு இயல்பு கல்லாதாவது உலகளவு ஒற்றமைப்பதர் போதிலும் குணமைப்பர் கைகளும் உண்டு எஞ்சாகிருட 70 கையா தாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேலே குற்றம் எப்பேற்பட்ட குற்றம் இருந்தும் குற்றம் வந்து நீக்கி குணமைப்பர் கையில் கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்த நாடகங்களை கொள்வதை நல்லாசை பெற வேண்டும் என்று இரகரமூட்டி வேண்டிக் கொண்டு இந்த கோட்டை பெருமாள் என்னும் கதாபாத்திரை துவங்குவதற்கு முன்னாடி இவர்களிடையில் கோட்டை பெருமாளாக வேடத்தங்கி நடிக்கும் வேங்கை கார்த்திக் அவர்களுக்கு விழா கமிட்டியர்கள் பொன்னோடை போத்தப்படுகிறார்கள். எனக்காக பொன்னாடி அனுமதி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர் அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் எங்களது கிளை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கப்பட இருந்தாலும் எத்தனை தெய்வம் வணங்கலாமனே. சரி, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதல்ல யாருன்னு காரணம் இருந்தது? நம்ம தாய் தான், தாய் தந்தை. ஆமா, ஆமா. கண் கண்ட தெய்வமே தாய் தந்தை சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, அது நம்ம பிறந்தது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாடக உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஜென்ட். ஆமா ஆமா. இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி யாருன்னா நம்முடைய தாய் தந்தை. அப்படியேப்பட்ட வேலையிலே தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் ஆமா அப்படியேப்பட்ட வேலை எப்படி தெரியுமா? பெத்தி எடுத்து அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாடாதந்தி ஊட்டி வளர்த்து அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அம்மானா சும்மா இல்லடா அது எல்லாமே யாரும் இல்லடா கொண்டே பூமி பூமி அது தாங்கிக் கொண்ட சாமி சாமி செத்தவரே பிறந்த உத்தமனோ தாண்டா அந்த உத்தமையே நினைச்ச அவ உத்தமனே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா இந்த உலகத்திலே தெய்வமன்னா தாயடா 300 நாள் சுமந்தேன் என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மருளையோ பொருளையோ நான் ஓரங்க ஈன கட்டி காட்டிலையோ மேட்டிலையோ நெத்தி வேறுத்த சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி இன்னைக்குமே தாய்தாண்ட பூமி இன்னைக்குமே தாய்தாண்ட பூமி
மண்வாசம் வீசும் எங்க ஊரே நல்ல ஊரே, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரே நல்ல பேரு. எங்க அக்கா ஒரு கோயில், எங்க அப்பாதின் சாமி, இதுதானே எங்களோட பூமி. மண் வாசம் வீசும் எங்க ஊரே நல்ல ஊரே, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரே நல்ல பேரு. அப்படி உலகத்திலேயே சரி. தாய்க்காக எத்தனை பாடல்கள் இடம்பெற்றவனால ஏன்னு கேட்டீங்கன்னா 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய் கூட சொல்லி காட்டுவாயா. எப்படி அந்த தகப்ப இல்லாத கஷ்டத்தை நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூட போதுதான் தெரியும் தகப்பனோட கஷ்டம். சரி. அப்படி தகப்பனுக்காக ஆஹா 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, மரகட்டையில வேக போற அப்பாடி போற, ஓ தேர நான் தூக்கி போறேன். 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க, மரகட்டையில வேக போற அப்பாடி போற, ஓ தேர நான் தூக்கி போறேன். கோட்டமலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் என்னுடைய பேதாமாகும். என்னுடைய தந்தை பேரும் வெங்கட்ட பெருமாள், என்னுடைய தாயார் பேரும் பெருமாகிற தேவி. திருமணமாகி பெண்ணாக்கள் முத்திரை வாய்க்கவில்லை. 5 வருடங்களுக்கு பிறகு நான் ஆண் குழந்தையாக பிறந்து உள்ளேன். எனது பேரு கோட்ட பெருமாள். நான் பிறந்ததுக்கு பிறகு சில காலகட்டத்தில் என்னுடைய தந்தை வயது முழுத காரணத்தினாலே
வருத்தப்படுத்தி விட்டான். அதற்கு பிறகு அந்த கோட்டமலை ஆளக்கூடிய பொறுப்பை என்னுடைய தாயாகப்பட்டவள் என்னிடத்தில் ஒப்படைத்தான். என்னுடைய ஆட்சியை நேர்மையான ஆட்சியா எப்படி தெரியுமா? என்னுடைய ஆட்சியை நேர்மையான ஆட்சி. சரி, எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என் இனத்தை சார்ந்த பெண்ணை, சரி, கோட்டை கருப்பாய் என்னும் பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். திருமணம் முடித்ததுக்கு பிறகு அந்த கோட்டமலை ஆளக்கூடிய பொறுப்பை தாயார் என்னிடத்தில் ஒப்படைத்தாள். என்னுடைய ஆட்சி நேர்மையான ஆயிடுச்சு. எப்படி தெரியுமா? என்னுடைய நாட்டுல காளி, மாரி, பிடாரி, துர்க்கின்னு சொல்லக்கூடிய அங்காள பரமேஸ்வரி சொல்லக்கூடிய ஆலயத்திலையும் 6 கால பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. 3 மைலுக்கும் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து அங்க வரக்கூடிய கூன், குருடு, நுண்டி முடம்னு சொல்லக்கூடிய 32 ஜீவராசிகளுக்கும் அன்னதானம், சுன்னதானம் சொல்லக்கூடிய 7 தானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்படியெல்லாம் இருந்தால் இந்த புலோகத்தில் மனிதனாக பிறந்து விட்டாலும் 16 செல்வங்கள் இருந்தாலும் அந்த கோட்டமலையிலே கொடி கட்டி வாழ்ந்தாலும் என்ன திருமணம் ஆகிருச்சு. பிறநாட்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை. சரிய பிள்ளை இல்லாத காரணத்தினாலே நாட்டு மக்களை இது வருகிறானே கோட்ட பிரம்மாள், இவன் பிள்ளை இல்லாத பிரம்மாவி, மக்கள் இல்லாத மாதாவி என்று பேசினார்களையா. இதுக்கு பிறகு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோட்ட பெருமாள் இறந்ததுக்கு பிறகு சரி புள்ளி வைக்க ஒரு புள்ள வேணுமா? ஆமா, அதனால எப்படி எல்லாம் பேசினார்கள் தெரியுமா? எப்படி பிள்ளையில்லா பாவி என்று பிள்ளையில்லா பாவி என்று மக்கள் இல்லாத மாதாவை என்று பேசினார்களே. வயது மூடியது, காலம் ஓடி கடந்து விட்டது. அதனால எனக்கு 60 வயசு ஆயிருச்சு. சரி, மனைவியாகப்பட்டவளுக்கு 59 வயது. அடியாச்சு, உன்னை என்னுடைய மனைவியாகப்பட்டவள் நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்த இறந்துவிடும். சரி என்றால் கர்ப்பத்துல இறந்துவிடும். என்ன காரணம், எது காரணம்னு தெரியல. அந்த மென்று வந்தவர்களை அடித்து விதைத்திருந்தனா இல்ல தண்ணீர் என்று கேட்பவரை தள்ளி விட்டனா? இதற்காக என்னுடைய குடும்பத்துல இப்படி ஒரு சோதிக்கிறேன். ஆண்டவனே, 4 லிட்டர் கிடைச்சேன். சரி, அண்ணன் வந்து வந்தவர்களை இழைத்து வரட்டேனா இல்ல தண்ணீர் என்று கேட்பவர்களை தள்ளி விட்டேனா? ஆண்டவர், எனக்கு எதுக்காக என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சோதரிக்கிறாய்? என்னுடைய மனைவியாகப்பட்ட ஜாதகத்தையும் என்னுடைய ஜாதகத்தையும் என்னுடைய அரண்மனை ஜோசியரை வரவழைத்து கிடைத்து பார்க்க சொன்னேன். சரி, கிடைத்து பார்த்த உடனே கோட்டை பெருமாள், உனக்கு குழந்தை வாக்கியம் இருக்குது. உனக்கு குழந்தை வாக்கியம் இல்லைன்னு யாரும் சொன்னது? அதனால உன்னுடைய குலதெய்வமாகப்பட்ட அந்த அரிதாமக்கார அரண்மனை அனைதினமும் பூசித்த உண்ணமாறு இருந்தீங்கன்னா உங்களோட குழந்தை பாக்கியம் விட்டுட்டு சொன்னோன்னே என்னுடைய குலதெய்வமாகப்பட்டவனை எப்படி தினமா பூசித்தேன் தெரியுமா? எப்படி? என் மாயவாரே அடிக்கிணத்தி நீரே எடுத்து மாயவாரே அடிக்கிணத்தி நீரே எடுத்து அடிக்கிணத்தி நீரே எடுத்து என் மாயவாரே ஆக்கினையா சாத கறி அடிக்கிணத்தி நீரே எடுத்து மாயவாரே
கிடைத்து நேரெடுத்து ஆக்கி வச்ச சாதக்கரை இவளும் பிள்ளை இல்லாத பெருமாவி மக்கள் இல்லாத மாவி தவிக்கிறானே இவன் வைக்கக்கூடிய சாதகத்தை ஒன்றுதானே இவளுமாக நிறுத்தி விட்டது. சரி, இதற்கு பிறகு இங்கு சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் மருமை அண்ணன் மேடை நாடக யூடியூப் சேனல் அண்ணா உரிமையாளர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். அப்படி இருந்தாலும் நாட்டு மக்களை பேசினார்கள். சரி, ஏன்னா அப்படி இல்ல இருந்தாலும் ஏன்னா இப்ப படிக்கக்கூடிய பாட்டு சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு முடியாது. ஏன்னா பிள்ளை பெத்தவளுக்கு தெரியாத பிள்ளையோட அருமை, பிள்ளை இல்லாதவளுக்குத்தான் சரி பிள்ளையோட அருமை தெரியும். தெரியும் ஏசுவாரு ஏசட்டம், பேசுவாரு பேசட்டும். ஆனா எப்படி கெடுத்த பாவி நான் கிடையாதியா. எல்லாத்தையும் வாழ வச்சு பார்ப்பதுதான் நம்மளோட வழக்கு. இப்படி இருந்தாலும் இந்த கோட்டை பெருமாள் எப்ப இறப்பான், இந்த கோட்டை மலையை எப்ப ஆட்சி கொள்வதுன்னு என்னுடைய மாமன் மைத்தனர்களா அவங்களுடைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் எப்படி தெரியுமா, அம்மனா மாவாழ பொம்மை செஞ்சி என் மாயவர பிள்ளைன்னு கொஞ்சினே செய்து என் மாயவன பிள்ளை என்று கொஞ்சினே மாமாவுன பேசலே என் மாயவர மைந்தங்கடி தீரலே மாமாவும் தான் பேசலையே என் மாயவர மைந்தங்கடி தீரலே நாட்டு மக்கள் எல்லாம் ஏசினார்களே பேசினார்களே அழகமணியானே, இதற்காக என்னுடைய குடும்பத்தில் இப்படி குழந்தை வாக்கியத்தை கொடுத்து விட்டு இதற்காக என்னுடைய மனைவியாகப்பட்டவள் நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இதற்காக ஒன்று குழந்தை பிறந்தை இறக்கிறது, ஒன்று கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தை எழுதி வருகிறது. என்ன காரணம் செய்தி ஆண்டவா, எதற்காக இப்படி ஒரு குடும்பத்தை இப்படி ஒரு சோதிக்கிறாய்? ஏழமக வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே, வளையனே வளர்ந்து வரும் சந்திரனே
வடியும் பூமுகத்தில் நீ வடியே கூடாது. பார்த்து போட்டா வெத்தமனம் தாங்காதே. கண்மணியே கண்ணுறங்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்க ஊத்துக்கு பக்கம் யார வச்ச தென்னை இது நம்பி இருக்கிற மண்ணை இது தானாக வளர்ந்த மரம் மரமா. ஒரு தாயாரு தந்தை யாரு புறமா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்க ஊத்துக்கு பக்கம் யார வச்ச தென்னை இது நம்பி இருக்கு மண்ணை இது தானாக வளர்ந்த மரம் மரமா. ஒரு தாயாரு தந்தை யாரு புறமா. ஆண்டவனும் நானும் இல்லை அண்ணன் கீழே உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா யாரும் இல்லை. நானோ இல்லை அண்ணன் கீழே உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. நம்மை நமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. அது நாளை வாங்க வரவுக்கு அது இன்றை நன்மை சுமக்கிறேன். அது நாளை வாங்க வரவுக்கு இன்று நன்மை சுமக்கிறேன். ஆத்துக்கு பக்கம் ஆத்த சுரக்கு ஊத்துக்கு பக்கம் யார வச்ச தென்னை இது நம்பி இருக்கிற மண்ணை இது தானாக வளர்ந்த மரம் மரமா. ஒரு தாயாரு தந்தை யாரு புறமா. நீ முன்னேறினான் போல நம்ம ஊரு வந்தாச்சு. காடுகளை கண்டாச்சு. காடுகளை வளர்ச்சி கிடக்குது. வாலிபத்து கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பா நன்னா. பாடுபட்ட கடனை தீர்க்க தாயாருன்னு கத்து புட்டான். வாலிபத்து கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பா நன்னா. பாடுபட்ட கடனை தீர்க்க தாயாருன்னு வெத்து விட்டான். ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லையம்மா. ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லையம்மா. இந்த ஓட்டை கோர வீட்டுக்கார சொந்தமில்லா. இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரே சொந்தமில்லா சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்த சுரக்கு ஊத்துக்கு பக்கம் யார வச்ச தின்ன இது நம்பி இருக்குது மண்ணை இது தானாக வளர்ந்த மரம் மரமா. ஒரு தாயாரு தந்தை யாரு புறமா. இது தானாக வளர்ந்த மரம் மரமா. ஒரு தாயாரு தந்தை யாரு புறமா. என்னுடைய மனைவியாகப்பட்ட நேரமாத கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது சரி நகர்வுலா சென்றவில்லை. நாடு வணக்கம் அண்ணா. ஒரு அளவு வேண்டாமா? அவர் கூப்பிடாட்டி நான் வருவேன். திரும்ப போயிட்டு வருவோம். ஏன்னா நகர்வுலா சென்று 6 மாதம் ஆகிவிட்டது. இன்னைக்கு நாடு கூப்பிடலையா? ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அரண்மனை மந்திரியார வரவழைத்து நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அறிந்து பார்க்க வேண்டும். மந்திரியார உடனே அழைக்க வேண்டும். மந்திரியாரே, மந்திரி என்னடா வந்தா போங்கிறிய போனா வாங்கிறிய. ஐயோ நான் கட்டி வச்ச கோட்டையை கூட சாச்சிட்டாங்களே. இந்த படத்துக்கெல்லாம் ஏற்படுங்கம்மா. ஏன்னா ஒரு 5 லிட்டர் சுடுதண்ணி இருந்தா விழா கம்பெனியால கொண்டு வாங்க. காலைல மணப்புறம் போய் சேர முடியாது பாத்துக்க. ஒரு சேசி பிறந்தா வர சொல்லுவானே பூரா வச்சு அள்ளி கொண்டு வீட்டு வாசல்ல போட்டு வருவோம். தூங்குறவங்க எழுப்பிடுமா? கருப்பசாமி வரப்போறோம். எல்லாரும் எழுப்புங்க. ஐயோ சிரிச்சுக்க படுத்துக்கிட்டு நன்றி ஒன்னையத்தான் சொல்றேன். எழுத்து சொல்றா எல்லாரும் எழுப்புங்கம்மா. கருப்பசாமி வரப்போறா போட்டு மிச்சிரா. எழுப்பு 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 எழுப்பு.
மந்திரி இருங்க மண்ணா பிறந்து விடுங்க ரெடி பண்ணிட்டு இருக்கல எங்க அம்மையை ஊரா தூங்குறவங்களை எழுப்பிடுங்கம்மா. முழிச்சிருப்பவர்களுக்கு காலையில் விழா கமிட்டியாளர் சார்பாக ஒரு பட்டு சேலை இலவசமாக வழங்கப்படும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க சொத்தை வித்தாலும் நம்ம சேலை கொடுக்க முடியாது. எல்லாரும் எழுப்பிடுங்க. ஆண்கள் கூட ஒரு கோட்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வாங்கி தரப்படும். அன்னைக்கு தான் வாங்கி சாப்பிட லீவு. எல்லாரும் எழுப்போம். சும்மா எல்லாம் முடிச்சிருக்கலான்னு செக் பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ மன்னர். போ போ என்னக்கா ஒரு வாயில் அடிக்கிறீங்க. மந்திரியாரே, மன்னர் வாழ்க. மந்திரி வாழ்க. நீங்க புகழோடு மங்கா செல்வோடு நீண்ட காலம் வாழ்ந்திருப்பீர்கள். எங்க மன்னா செல்வம் இருக்கு, பூரா சங்கத்துல இருக்கு. ஏன் மந்திரி? ஒருவேளை தரமாட்டேங்க, நான் பூட்டி வச்சிடறாங்க. அட பாய், சங்கத்தை பூட்டுறதுக்கு முன்னாடி உள்ள போய் பார்க்க வேண்டாமா? என்னன்னு மந்திரியாரே, ஜூம் பண்ணி வர பேசுறது. மந்திரி இவன் யாரு? கிண்ணி கோழி மாதிரி நிக்கிறான். அட விரிச்சு கொள்றான் தாளக்காரன். இவன் இருக்கிற கலருக்கு போடுறான்டா, 10 வாட்டி போடுறான்டா. பேசுவோற உள்ள வந்து அதே கலரா இருக்கணும்னு காமிக்க நாடகம் முடியறதுக்குள்ள 20 வாட்டி போட்டுறேன். இவனை கூட்டி போற மேடல கூட அடுத்த வந்தனா உன்னை மிதிச்சே கொண்டு முடியும். பொருவால ஏமா மண்ணவாரி அடிச்சா உடனே கேட்குமா சாமி? தாளக்கார மேல முதல்ல மண்ணாரி அடிக்கணும். யானை பூனை போடா இருக்கு. மந்திரியாரே, நம்மளுடைய ஆட்சிக்கு நேர்மையான ஆட்சி. நம்மளுடைய நாட்டுல காளி, மாரி, பிடாரி, துர்க்கை, அங்காள பிரமேஸ்வரி சொல்லக்கூடிய ஆலயங்களில் 6 கால பூஜை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதா? இல்ல அதில் எது கோளாறு இருக்கிறதா? நம் ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜையும் நல்லபடியா நடக்குது. குறைகள் இல்லை மண்ணா. எல்லா பூஜையும் எல்லா பூஜையும் நடந்து கொண்டு இருக்குது. எக்கோரை கிடையாதுல்ல. 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு தண்ணீர் பதில வைத்து அங்க வரக்கூடிய கூன், குருடு, நொண்டி, முடம்னு சொல்லக்கூடிய 32 ஜீவராசிகளுக்கும் அன்னதானம் சுன்னதானம் சொல்லக்கூடிய தான தர்மம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதா? இல்ல அதுல எதுவும் கோளாறு இருக்கிறதா? பரவாயில்ல. கோளாறு கூன், குருடு, நொண்டி, செவடு, ஜப்பாடி அனைவருக்கும் தானத்துல சிறந்தது அன்னதானம். சரி, அன்னதானத்துல எல்லாம் இன்னைக்கு எந்த குறையும் இல்ல, எந்த குறையும் கிடையாது. ஆனா தண்ணீர் பந்தல்ல தான் சிக்கல். என்ன குறை? முன்னாடி எல்லாம் காலையில 8 மணிக்கு திறந்து ராத்திரி 12 மணிக்கு மூடுவாங்க. எதையா? இப்ப மதியானம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூடியாரா மந்திரி? காலையில 6 மணி ஆனா கை நடுக்கம் கொடுத்துருது. மந்திரியாரே, பிளாக்ல வாங்கலான்னு போனா புது மூஞ்ச பார்த்தா தரமாட்டேங்கிறாங்க. அதுலயும் கட்டிங் கேட்டா செருப்ப கழட்டி அடிக்க வராங்க. கோட்டு எவ்வளோடான்னா 250 ரூபாங்கிறியா. அதுலயும் மெக்கில் இந்தியா இருக்குதான் வாடை பிடிச்ச சரக்கு. நான் என்ன செய்ய? மந்திரியாரே, நீ எந்த எக்ஸ்பிரஸ் எல்லாம் முடிச்சா எக்ஸ்பிரஸ் மாதிரி போய் சேர வேண்டிய. மந்திரியாரே, நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? நீங்க என்ன கேட்டீங்க? தண்ணீர் பந்தலை குறையும் கிடையாது காரணம் கேட்டேன். அதே நானும் தண்ணீர் பந்தலை பத்தி தான் பேசுறேன். மந்திரி, நீ குடிக்கிற தண்ணி நான் சொல்லலை. தாகத்திற்காக குடிப்ப குடிநீர் பச்சை தண்ணியை சொல்றேன். இதுவும் தாகத்தை குடிக்கிறதே. என்ன நீங்க சொல்ற தண்ணி குடிச்சா வயிறு நிறையும். சரி, நான் சொல்ற தண்ணி குடிச்சா வயிறு எரியும். சிம்பிள் ப்ரோ. குடிக்கிற தண்ணி குடிக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஓல்டு மங்கு, பக்காடி லெமனு, ஆரஞ்சு ஓட்கா. மந்திரியாரே, அந்த வேலைக்கு போறது இல்லை. நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன். ஆமா சொல்லிக்கிட்டா உத்தமேன்னு. அந்த வாடகை எனக்கு ஆகாது. இவன் நான் தூக்கு போட்டு சாக போறேன். குடிகார செத்து போனா இலை விட்டு கூட போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி நீ போதையில பிளாட் ஆகி படுத்துருவேன். மந்திரி, உண்மையிலுமே சொல்றேன். மந்திரியாரே, நீ குடிக்கிற நாங்க அந்த தண்ணியை கேட்கல. மந்திரியாரே, எந்த தண்ணி கேட்டீங்க? நாட்டு மக்களுக்கு தாகத்திற்காக குடிக்கிற குடிநீரை கேட்டேன். அதுல எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் நாட்டு மக்கள் என்னை இழிவாக பேசுகிறார்கள், புகழாரம் சொல்லி பேசுகிறார்களா? தாங்கள் ஒரு சிறப்பான மன்னர், இந்த நாட்டை கட்டி காக்கக்கூடிய மன்னர். சரி, எனவே பொன்பொருள் வாரி இறைத்தாலும் அந்த உட்காந்து கத்தியில ஊதா கலர்ச்சியால அம்மா அந்த ஆயா சொல்லு, இந்த நாட்டை கட்டி காக்கக்கூடிய ஒரு மன்னனுக்கு ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்லாதனால பிள்ளை இல்லா பெரும்பால், மக்கள் இல்லா மாவாய், ஒரு பிள்ளை பக்கம் துப்பில் எண்ணியெல்லாம் செத்தா என்ன? அந்த ஆயா கேக்குது. மந்திரி, உனக்கெல்லாம் ஒரு மண்ணில் அறி கிடைக்கலையா? அந்த ஆயா கேக்கு. உனக்கெல்லாம் ஒரு முளை கயிறு கிடைக்கலையா? அந்த ஆயா கேக்கு. உன் முட்டாட்டி ஏண்ட விடு அப்படின்னு சொல்றாங்க. மந்திரி, உடம்ப பார்த்தா புள்ள பக்காத மக்கள் எல்லாமே தெரியுது. உடம்ப பார்த்தா நல்ல புல்ரோசர் மாதிரி தான் இருக்கு. டேய், ஆயில் இல்லையே. கதைக்கு தாண்டா இன்னைக்கு 60 வயசுல நினைக்கிறேன். நான் பேசுறேன். மந்திரியாரே, வேற என்ன தெரிவித்தார்கள்? மொத்தம் அம்மான்னு பேசினா சொல்லட்டுமா?
வேண்டாம். யாரு உன்னை பேசுற நீ சொல்றிய என்னைய? உங்களை திட்டுறாங்க மண்ணா, அந்த சிரிக்கிறாங்க வர அந்த ஆயான. டேய் அவனை அடிச்சு அடுப்போம் உள்ள சுடுகாடு பக்கத்துல வந்து நான் கொண்டு போய் பிதைச்சிட்டு வாங்கடா அவனை. தாளக்காரனை வச்சுக்கிட்டு பெரிய எம்மையா அவனை அப்பவே சொன்னாங்கடா, பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகனம் பார்த்த கதையா இருக்கும் போல. அவனை வண்டியில ஏத்துப்பதை சொன்னாங்க. என்னன்னு போகும்போதே கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. என்னன்னு முகரையில குளிச்சுட்டு வந்தோம்னா இதாவது பரவாயில்ல. முந்தானத்தை போன மேடைக்கு தாளமே இல்லாம வண்டியில ஏறி உட்காந்துட்டான். ஊர்ல போய் பார்த்தா தாளத்தை காணோம். ஏதாண்டா பேசாமறாடே மந்திரியாரே. வேற எதுவும் பொருளாதார சுட்டி பேசல, தாழ்வாக எதுவும் பேசல. அதே சொன்னாரு பிள்ளை வைக்கல பிள்ளை இல்ல. மந்திரியாரே நானா மந்திரியாரே? ஏன் கல்ல போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல. மலையில ஏறினாலாம் பிள்ளை வராது. என்னத்தை வாயால சொல்லிக்கிட்டு மந்திரியாரே இருந்தாலும் மந்திரியார் நீ தப்பா நினைக்க வேணாம். நான் தப்பெல்லாம் நினைக்க மாட்டேன். அத நான் சொல்ல. குழந்தை இவரை கேட்டு போகாத இடம் இல்ல, ஏறாத மலை இல்ல அப்படின்னு சொன்னேன். நீ தவறு அது நினைச்சிட்டியா? இல்ல நான் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் மனைவியாகப்பட்டவள் நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கிறான். என்னங்க நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கிறான். உங்களுக்கு வயசு என்ன? 60. அவங்களுக்கு 59. இந்த வயசுல அந்த அம்மாவை விடல விரட்டி இருக்க. வண்டி டீசல் வண்டியில் அப்படித்தான் ஓடும். நல்லா ஒத்து பாருங்க. மன்னர் மாதிரி இருக்கானா, ஓரமா நாடகத்துக்கு நிப்பாட்டி இருக்க ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கானா. ஆனா என்ன உங்களோட தான் நானும் ஊர் சோறு திங்கிறேன். எனக்கு மட்டும் ஏழைய மனைவி, உனக்கு இருக்க கூடிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தாண்டா நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இல்ல, ஒழுங்கா நேரத்துக்கு எந்திரிச்சு சாப்பிடணும். நல்ல பிராய்லர் கோழி மாதிரி இருந்தேன்னு. சாரி ப்ரோ, காலைல வண்டியில மொத்தம் அம்மா அம்மாக்கில. மந்திரி கையில என்ன வச்சிருக்கீங்க சொல்றா. அவரை யாவும் கொடுத்தாத பேசாம இருக்கு. என்ன வயிறு உதிர கொலாவா? கண்ண கண்ண. இப்போ உங்களுக்கு பிள்ளை இல்ல. பிள்ளை இல்லை. இப்ப மாசமா இருக்காரு. நிறமாத கர்ப்பத்தில் இருக்கிறார்கள். நான் உங்க பொண்டாடிக்கிட்ட போகணுமா? இல்லங்க, ஏன்னா நிறைமாத கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தை இறந்து விடும். இல்லை என்றால் கர்ப்பத்திலே இறந்து விடும். அப்ப காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீங்க செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். மந்திரியாரே அன்னதானம் செஞ்சு நான் பேசுறதுக்கெல்லாம் ஒரே மீனிங் தான். மந்திரியாரே அன்னதானம் செய்யறதுக்கு தான் சமையல் செய்யறாங்க. வேலைக்காரங்களை போட்டிருக்கோமா இல்லையா? வேலைக்காரா உன் புள்ள ஓயோ டைலாக்கே மாற்றி விட்டாங்க. நீ போப்பா, நான் போய் பிரஜா பார்த்துட்டு. இல்ல மந்திரியாரே, அரண்மனையில் என்ன கூட்டம் கூட்டமாக தெரிகிறது. எல்லாம் நீங்க செஞ்ச வேலைக்கு. மந்திரி என்ன அன்னதானம் அன்னதானம் சொன்னதானம் சொல்லக்கூடிய 32 ஜீவராசி தானே மனையா தற்போது மாஜமா இருக்காரு, அதை மறந்துட்டு. ஏய் மந்திரி, தான தர்மம் செஞ்சுமே அதனால அரண்மனையில கூட்டமா இருக்குதா? இப்ப நான் எங்க போகட்டும்? ஏய் இங்க வா மந்திரியாரே, அரண்மனை என்ன கூட்டமாக இருக்கிறது? உன்னைய பார்க்கும் போதே 4 பேர் நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஏங்கன்னதே கோலாரா? இல்லடா, மேடைக்கு பின்னாடி வா. அடைச்ச கடையில உடைச்சு சோடா கொடுக்குறாங்க. சோடா எனக்கு வேண்டாம், இது உப்பு சோடா. டான்ஸ் பிள்ளைக்கு வேணுமா? கொடுத்துருவோம். மந்திரி உடனே அரண்மனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சி அழைத்து இங்க போகட்டும். மருத்துவச்சிட்ட போகணும். இங்க கிளவி கிட்ட. நான் போக மாட்டேன். ஏண்டா? கிளவி செத்து போயிடுவா. ஏய் கொலைகேசில நான் உள்ள போயிடுவேன். மந்திரி வாயில நுர தள்ளிடும். மருத்துவம் பார்க்கணும். மருத்துவம் பார்க்கிற கிளவியா இருந்தாலும் வாயில நுரதான் தள்ளும். ஏய் மந்திரியாரே, என்னங்க என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும் சொல்றேன். வயசுக்கு போய் கிளவிட்ட போய் சொல்றீங்க. ஒண்ணு இல்ல, பக்கத்துல சுடுகாடு எங்கன்னு இருக்கு. எதுக்கு கொண்டி புதைக்கிறக்கா? எப்பா போனே காமாச்சின்னே, சுடுகாடு எங்கன்னு இருக்கு நம்ம ஊர்ல? முன்ன பின்ன செத்துருந்தாங்க தெரியும். நான் சொல்றேன், இந்த புத்தடி பாதை போது பாரு, இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா வா, காணு குழி கரவை காடு தோறுது. இங்கனே ஒரு பக்கம் காலை காலி ஒண்ணுட்டு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். இங்க போல கள்ளக்குறிச்சி போயிட்டு வரேன். ஏண்டா உங்களுக்கு ஒரு பாக்கெட் சாராயம் வாங்கிட்டு வரேன். ஏன்டா டேய், நீ நானே கல்யாணம் பண்ணி 2 புள்ள வெட்டுட்டேன். ஏன் மேடம் மேடைக்கு சொல்லி கல்யாணம் பண்ண விடாம பண்ணிட்டாங்களே. மண்ணா கிளவிட்ட போகணுமா? கிளவிட்ட போகணும், மருத்துவம் பார்க்கணும்.
சரி போய் 2 பொண்டாட்டி, 1 தேனூர், அதே ஊரை சொல்றேன் நீங்க. 1 தேனூர், 1 புதுசா பிடிச்சிருக்கிறேன். பாட்டி பாட்டி மணப்பற பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒண்ணு யாருலையும்? பிடிச்சிருக்கிறேன். 1 மணி நேரமா மேக்கப் போறோம், என்னதே மேக்கப் போடும் தெரியலடா. ஹலோ பலே அருமையான மனுஷன். குண்டூசி போட்டாலும் கேட்கும் பாகல மனுஷன் கிழட்டு முட்டை முக்க ஆரம்பிச்சுட்டா. என் டைலாக்க மறந்து விட்டாங்களே. பாட்டி பாப்பாட்டி ஊர கழுத்த முண்டே இப்பதான் சரியான பேர் சொல்லியிருப்பேன் போல. என்னடா கூமுட்ட மாத்திரை சாப்பிடுங்க, கீச்சு கீச்ச போக்குங்க, கொண்டு வந்தா பரவாயில்லடா. சொல்லு பாட்டி. என்னடா என்னைய புடிச்சுக்கிட்டு உன்னைய புடிச்சுக்கிட்டு என்னடா என்னைய பண்ண பாக்குற? உன்னைய பண்ண பாக்குறாங்களா? மரியாதையா பேசுனா எடுவட்ட பையில விளக்கமா இருப்பிச்சு போயிடும். விளக்கமா இருப்பிச்சு ஒண்ணுமே பேசல. நான் கோட்டை பெருமாள் இருக்காருல்ல, ஐயா அவர் செத்து போயிட்டாரா? சனி பணம் தனியா போன்னு கூட்டி வர சொன்னாங்க. நீ போய் படுத்துக்க. கோட்டை கருப்பாயம்மா இருக்குல்ல, அந்த அம்மாவும் செத்து போயிருச்சா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஐயா பந்தலில பாவாக்கா, பந்தலில பாவாக்கா, அப்பே மயனே பாம்பு மடக்கே வச்சு நீ ஏல பேராண்டி பாட்டி குளத்துல பாரு கொக்கு. சும்மா கழுத்த முண்டை என்னை பேச வைக்காது. பாட்டி என்னடா? அந்த அம்மா மாசமா இருக்கு. ஐயா ஐயா எங்க பிரசாதம் தர்றாங்க? பிரசாதம் கோயில்ல தர்றாங்க. புளிவதரை பொங்கச்சோறு தர்றாங்களா? கொண்டக்கடலை தர்றாங்க. ஐயா கொண்டக்கடலை சாப்பிடும் போது வச்சாங்களே தொண்டையில விக்கிட்டு சாவு. இரும்பு சத்துடா. அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணும்.